வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 2 நியூஸ் சீரியலை பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி வேறு லெவல் ஹாப்பி நியூஸாக 2 நியூஸ் சீரியல்ஸோட ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவி. ஸோ சன் டிவியில் ஜூன் வரப்போகிற சீரியலில் ஒன்று தான் பூங்கொடி. ஸோ பூங்கொடியோட செகண்ட் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோவோட என்ட்ரி ஸ்வேதா அண்டு பாண்டி கமல் இவங்க 2 பேரும் தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க 2 பேருமே பூவா தலையால் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த சீரியலோட ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது அம்மா வந்து அவங்க பையனுக்கு ரொம்பவே அதிகமாக பாசம் காட்டுறாங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹீரோயின் வருவாங்க அப்படின்றத கிளியராக ப்ரொமோலையே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நியூ சீரியல் பூங்கொடியோட ஸ்டோரி ஆன் த வேலை வரப்போகுது. ஸோ டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது 11:30 தான் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இது ஒரு நான் ப்ரைம் டைம் சீரியலை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 11:30 இப்போ கரெக்டாக வந்து 7 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 1 வீக்கில் கண்டிப்பாக மலர் 2000 மலர் டைமிங்க்கு வந்து 7 டைமிங்க்கு வந்து இந்த பூங்கொடி சீரியல் ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் இருக்குது பூங்கொடி சீரியலில். ஸோ இதில் என்னன்னு பார்க்கும்போது மெயின்லியில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. எதிர்நீச்சல்ல இருந்து அம்மா பையன் காம்போ வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் நம்ம ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தோம். தனம் அப்படின்ற நியூஸ் சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த நியூஸ் சீரியலோட ப்ரொமோவை டுடே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் சீரியலில் பார்க்கும்போது ஹீரோவாக ஸ்ரீகுமார் ஆக்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினாக எதிர்நீச்சல் ஆதிரை சத்யா வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஸ்டோரியாக தான் இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடன்லி இந்த ப்ரொமோவில் ஹீரோ டெத் ஆனதுக்கு ஆஃப்டர் வந்து குடும்ப பொறுப்பெல்லாம் ஹீரோயின் கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதில் ஹீரோயின் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ ஆல்ரெடி மேரேஜ் அப்போவே அவங்க தம்பி தங்கச்சியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கனவுகள் எல்லாமே அவங்க அண்ணி வந்து எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்றதான் சீரியலோட ஸ்டோரி. ஸோ இதில் வந்து ஹீரோ டெத் ஆனது கொஞ்சம் சேட் தான். ஏன்னா வானத்தை போல் ஆஃப்டர் சீரியலில் என்ட்ரி கொடுக்குறாங்க. பட் அவங்க ரெகுலராக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். டெத் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. மேபி அப்கமிங்கில் ஒரு நியூ பேர் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக ப்ரைம் டைம் அப்படின்றத ஷுவராக சொல்ல முடியும். ஸோ எந்த சீரியல் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியலட்சுமி தான் அந்த வேலை எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கோபி வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு போன மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ சீரியலோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ பாக்கியலட்சுமியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த தனம் சீரியலை ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. டுடே பார்க்கும்போது ஐயனார் துணை நியூ சீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் எதிர்நீச்சல் ஹீரோயின் மதுமிதா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா வியூவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓட்டிங்ஸும் ஐயனார் துணைக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமிங்கில் ஐயனார் துணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ரியல் நேம்ஸ் அண்டு பயோகிராஃபி நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐயனார் துணை சீரியல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.